Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சென்னையில் உள்ள மாமனாரை பார்க்க கேரளாவில் இருந்து கணவருடன் சென்ற பெண் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். நிச்சயமாக சுபா, வாணியம்பாடி அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண் உயிரிழப்பு. மாமனாரை காண சென்ற போது ஏற்பட்ட சோகத்தால் சோழார்பேட்டை ரயில்வே துறையினர் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். கேரளா மாநிலம் திருச்சூர் பகுதியை சேர்ந்த ராஜேஷ், இவர் பால் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி ரோஹிணி, இவர்களுக்கு 2.5 வயதில் குழந்தை உள்ளது நிலையில் ராஜேஷின் தந்தை சென்னையில் உள்ள நிலையில் அவரை காண கணவன் மனைவி இருவரும் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை சென்றுள்ளனர். அப்போது சோழார்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயில் வந்து கொண்டிருந்த போது ராஜேஷ் மற்றும் ரோஹிணி இருவருமே ரயிலில் உள்ள கழிவறைக்கு செல்வதாக சென்றுள்ளனர். பின்னர் ராஜேஷ் மட்டும் இருக்கைக்கு திரும்பிய பொழுது வெகு நேரம் ஆகி ரோஹிணி இருக்கைக்கு வராததால் சந்தேகம் அடைந்த அவரது கணவர் ராஜேஷ் இதை குறித்து அடுத்த காட்பாடி ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காட்பாடி ரயில்வே காவல்துறை மற்றும் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறைக்கு தேடி வந்த ரோஹிணியை தேடி வந்த நிலையில் வாணியாம்பாடி அடுத்த புத்துக்கோயில் உள்ள பகுதியில் தண்டவாளத்தில் ரோஹிணி ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழப்பதாக தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ரோஹிணி உடலை மீட்டு ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். மேலும் மாமனாரை காண சென்ற மருமகள் தவறி விழுந்த சம்பவம் மேலும் சோகத்தையும் பரபரப்பும் ஏற்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.